பிரதோஷம் விரதம் இருந்தீங்கன்னா ஒரு தோஷமும் கிட்ட வராதுன்னு அர்த்தம். பிரதோஷத்தில் விரதம் இருந்தோன்னா நாமளும் சில நேரத்தில் விரதம் இருக்குன்ற பேரில் நிறைய ஆமாம் பால் சாப்பிட்டு பழம் சாப்பிட்டு அப்புறம் கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு வேர்க்கல்ல சாப்பிட்டு மக்காச்சோளம் சாப்பிட்டு இதெல்லாம் சாப்பிட்டா தோஷம் எது கிடையாது. ஆமாம் இதெல்லாம் சாப்பிட சொல்லிட்டாங்க. அதுக்கு முழுமையாகவே சாப்பிட்டுட்டு போகலாமே. ஆமாம் காலையிலிருந்து உபவாசம் என்பது 6 மணி வரைக்கும் இருக்கணும். முடிஞ்சவங்க தண்ணி சாப்பிட்டுக்கலாம், தண்ணி மட்டும் குடிச்சிக்கணும். ஏன்னா நான் வறண்டுடும் அப்படின்னு. அதனால் அந்த நான் வறட்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீர் மட்டும் அருந்தலாம்னு சொன்னாங்க. சில பேருக்கு இந்த பிபி சுகரு அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் பால் எடுத்துக்கோங்கன்னு கொஞ்சம் சலுகை பண்ணாங்க. அதுவும் இந்த புராணத்தில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? எந்த கடவுளும் விரதம் இருக்க சொல்லவில்லை. அதான் நிஜம், இது உண்மை. நான் 18 புராணத்தையும் படித்தேன். எந்த கடவுளும் அதில் இருக்க சொல்லலை. ஆனால் இந்த உடம்பு உண்டு 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 நிறைய சில கழிவுகளை இங்கே சேர்த்து வச்சுக்குது அங்கங்கே அங்கங்கே அங்கங்கே. இது எப்படா வெளியேற்றதுன்னா உபவாசம் இருந்தால் மட்டும்தான் வெளியேறும் அந்த கழிவுகள், இல்லைன்னா வெளியேறாது. இது தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும். ஏதோ அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போனதெல்லாம் தப்பாக எழுதி வைக்கல, தப்பாக சொல்லி வைக்கல. எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா அந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், நோய் வராமல் இருக்கணும், உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும்ன்றதுக்காகத்தான் அந்த உபவாசம் என்று ஒன்று வச்சாங்க. மௌன விரதம் என்று ஒன்று உண்டு. கார்த்திகை சோமவாரத்தில் மௌன விரதம் இருந்தீங்கன்னா அதை விட உலகத்தில் புண்ணியம் வேற எதுவுமே கிடையாது. 5 சோமவாரம் ஏதாவது ஒரு சோமவாரத்தில் என்ன பண்ணணும்? மௌன விரதம் இருக்கணும். காத்தால 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், இல்லையா முடிஞ்சா காலையில் 6லிருந்து மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் இருக்கணும். பேசக்கூடாது, பேசாமல் இருக்கணும். முடியுமான்னு தான் தெரில. நம்ம என்னமோ இருக்கணும் தான் நினைக்கிறோம். இந்த உள்ளங்கை அளவு செல்போனுன்னு ஒன்று இருக்கு பாரு, அதுக்கு பண்ற அநியாயம் இருக்கே, அவ்வளவு அநியாயம். அது டிங்குன்னு உடனே நம்ம எடுத்து ஹலோ முடிஞ்சு போச்சு விரதம். அதனால விரதம் என்பது போல எப்படி நமக்கு வகுத்து கொடுக்கப்பட்டதோ அது போல இந்த பிரசாதம் என்பதும் வகுத்து கொடுக்கப்பட்ட ஒன்று. இறைவன் கொடுத்த பொருளை இறைவனுக்கு நெய்வேத்தியம் பண்ணி அதை நம்ம சாப்பிட்றோம். கடவுள் சாப்பிட்றதா இருந்தால் யாருன்னா படைப்போம்? கடவுள் மட்டும் சாப்பிட்றாருன்னு வச்சுப்போம், யாருன்னா படைப்பீங்க? ஆமாம். இந்த ஆந்திர மாநிலத்தில் பொத்தபத்தின்னு ஒரு இடம் ஒன்று உண்டு. அந்த இடத்துல கொஞ்சம் உழைச்சார். உழைச்சி ₹1 கூட மிஞ்சலைன்னா அவருக்கு வேலையை ராஜினாமா பண்ணிட்டார். அடையே அலுமையில இனிமேல் நான் வேலைக்கு போக மாட்டேன். சுவாமி வயிற்றுக்கு என்ன பண்ணுறது? அதையெல்லாம் எனக்கு தெரியாது, முடிஞ்சா போடு, இல்லைன்னா போய் சேர்றேன். கட்டி நம்ம சும்மா இருக்க முடியுமா? ஏதாவது பண்ணணும். ஒரு 4 வீடு 10 பாத்திரம் தேய்ச்சி கொண்டு சோறு போட்டா. அப்படி சோறு போட்ட உடனே இது அவருக்கு என்ன ஆயிடுச்சு? சோம்பேறித்தனமாகி போச்சு. சாப்பிடுவார் தூங்குவார், சாப்பிடுவார் தூங்குவார். பல வருஷம் இப்படியே ஓடி போச்சு. ஏன்னா இப்போது நம்மள சில பேர் அப்படி தான் தூங்கின்னு இருக்கிறோம். கோயிலுக்கு போகிறது கிடையாது, நாமம் சொல்கிறது கிடையாது, பஜனையை கேட்கறது கிடையாது, சிவபுராணத்தை படிக்கிறது கிடையாது, பெருமாள் கோயிலுக்கு போகிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம். ஒன்று சாப்பிட்றது, இன்னொன்று தூங்குறது, இன்னொன்று அந்த சீரியல் பார்க்கறது. ஏன்னா 999 சேனலு. அதில் காத்தால 7 மணிக்கு 6 மணிக்கு ஆரம்பிச்சுட்டான்னா ராத்திரி 3 மணி ஆனாலும் சீரியலை நிறுத்த மாட்டேன்றான். எல்லா சீரியல்லையும் ஒரு பெண்ணை வில்லியா போட்டு வச்சுக்கிறான். பெண்கள் எல்லாம் அவ்வளவு வில்லித்தனமாக இருக்கிற பொழுது அப்பதான் பெண்கள் பார்க்குறாங்கன்னு போட்டு வச்சிடறாங்க. என்ன பண்ணுறது? அப்போது அந்த அம்மா என்ன பண்ணா 4 வீடு 10 பாத்திரம் தேய்ச்சி கொண்டு சாப்பாடு கொடுத்தா. அப்போ அந்த வேலை செய்யக்கூடிய ஒரு அம்மா சொன்னா, ஐயா ஐயா இப்போ நம்ம ஊருக்கு ஒரு அடியார் வந்திருக்கிறார். என் பெண்ணுக்கு ரொம்ப நாளாக நல்ல மாப்பிள்ளை கிடைக்காம இருந்தது. அந்த அடியாரை போய் பார்த்தேன், அவர் நல்ல வழிமுறை சொன்னார், நான் அதை பண்ணேன், என் பொண்ணுக்கு நல்ல இடமா அமைஞ்சிடுச்சு. நீயும் போய் கேளு, உன் கணவர் ஏதாவது வேலைக்கு போவார், ஆனால் போகும்போது கணவரோட தான் போகணும்னு அந்த சாமியார் சொல்லியிருக்கார். இந்த அம்மா பார்த்தா சாப்பாட்டை எடுத்துகிட்டு போனான். அவர் என்னமோ சொல்கிறாராம், வாங்கலாம் போய் கேட்போம். சரி, நீ இந்த
சோறு போடுவியா? கொடுக்குறேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொடுக்குறேன். சரி போய் லைனில் நின்னேன். லைனில் நின்ன உடனே கணவன் மனைவி ஏதாவது உண்டான்னார். புழு பூச்சி எதுவும் இல்லை. என்ன வேலை செய்கிற? அது செஞ்சு ரொம்ப நாளாச்சு. அப்போ எப்படி வயிற்றுக்கு? அதான் அவள் இருக்கால, அவள் உழைச்சி போடுறா. அப்படியா? ஏதாவது வேலை செய்யறது உண்டா? அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன். அப்படியா? சரி. குளிக்கிற பழக்கம் உண்டா? இல்லை. அப்புறம் சாமி கும்பிட்ற பழக்கம் உண்டா? அதுவும் இல்லை. அப்போ என்ன தான் பண்ணுவேன்? எப்பயாவது குளிப்பேன், தோணுனா குளிப்பேன். என்ன தான் செய்வேன்? சாப்பிடுவேன், தூங்குவேன் சாமி. அப்படியா? சரி கொஞ்சம் லைனில் நின்றுவா. உனக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கியே, உனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. பக்கத்தில் ஒரு 6 அடி உயரம் பிள்ளையார் இருந்தார். 6 அடி உயரம் பிள்ளையார். அந்த பிள்ளையாரை இவர் பார்த்தார். மறுபடியும் 2வது வாட்டி 3வது வாட்டி லைனில் நின்று ஒன்றும் சொல்ல முடியல. சாமி சொல்றியா இல்லையா? அடியே அந்த உருட்டு கட்டையை எடு. எல்லாருக்கும் பரிகாரம் சொல்றாரு அந்த சாமி. என்ன பார்த்தா மட்டும் எப்படி தெரியுது அவருக்கு? குளிக்க மாட்டேன், விபூதி வைக்க மாட்டேன், கோயிலுக்கு போக மாட்டேன். அவருக்கு இதை தவிர வேற ஒன்றும் தெரியாது அந்த சாமியாருக்கு சொல்றது. பார்த்தார். சரி எனக்கு வேலை கிடைக்கணும், நான் நிம்மதியாக இருக்கணும், அதுக்கு ஏதாவது வரி சொல்லு. இவன் கழுத்து ஒடிஞ்சி போகட்டும், இந்த 6 அடி பிள்ளையாரை தூக்கின்னு போய் வீட்டில் வச்சு சாமி கும்பிடு போ அப்படின்ட்டார். அப்படியா? சாமி நீங்கள் தூக்கி வைங்க, நான் தூக்கின்னு போகிறேன்னார். ஒரு 10-20 பேரை விட்டு அந்த பிள்ளையாரை பேத்தெடுத்து இவர் தலையில் வச்சார். அந்த சாமியார் என்ன நினச்சாரு? இவன் கழுத்து ஒடிச்சு இன்னியோட போயிச்சார்ட்டோன்னு வச்சார். இவன் தொந்தரவு தாங்க முடியல, நம்மளையே கட்டையால் அடிக்கிறேன்னு சொன்னாரேன். பிள்ளையார் காற்றினுடைய வடிவம், ஓங்கார சொரூபம், ஓமினுடைய பிரணவத்தினுடைய சொரூபம். லேசா இருக்கார். தலையில் வச்சுட்டார். இங்கிருந்து போனார், அங்கே வச்சுட்டார். வச்ச உடனே அடியே இவர் ஒரு நாளைக்கு வயிறு பார்த்தா பெருசாக்குது, 4 படி சோறு தின்னுமார் போலுக்குது. நீ ஏன் 4 வீடு செஞ்சுட்டு வந்து எனக்கு மட்டும் நான் கொடுக்குற பழைய சோறு? இவர் எவ்வளவு திம்பாரே தெரில. சரி போனா போதுங்க, ஒரு 48 நாள் பூஜை பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் போய் விடுவிடா போய் பிச்சை எடுத்தாவது கொண்டு வாங்க. அம்மா பிச்சாந்தேகி, எங்கள் வீட்டுக்கு ஒரு புள்ள வந்துக்குது, அந்த பிள்ளைக்கு சோறு போடணும், அம்மா பிச்சாந்தேகி. இப்படி போனார். அரைப்படி 1/4 படி கொடுத்தா அதை கொண்டு வந்து பொங்கி வச்சார். வச்சு பார்த்தார். இது சாப்பிட மாட்டேன் இந்த பிள்ளையார். எங்கேயாவது பிள்ளையார் சாப்பிட்டு பார்த்துக்கிறோமா? பார்க்கல. ஆனால் இவருக்கு என்ன தோணுதுன்னா, அந்த சாமியார் சொன்னார் இல்லையா, அந்த பிள்ளைக்கு சோறு போட்டு நீ உனக்கும் சோறு கிடைக்கும்னு சொன்னார், வணங்குன்னு சொன்னார். அப்போ நான் கோட்டீஸ்வரனா ஆயிடுவேன்னு சொன்னார். எதுவுமே இல்லையே. ஆனால் அந்த பிள்ளையார் சோறு தண்ண மாட்டேன்னாரு. இது என்ன பண்ணாரு? அடியே நம்ம 2 பேருக்கு எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சுட்டேன். போட்டியா? எல்லாத்தையும் போட்டேன். எல்லாம் வச்சியா? வச்சுட்டேன். ஒருவேளை அந்த பிள்ளையார் நமக்கு எடுத்து வச்சுக்கிற சோறு முழிச்சா திம்பார் போல இருக்கு, அதையும் கொண்டு வந்து கொட்டுன்னார். கொட்டிட்டார். அந்தம்மா கொண்டு வந்து கொட்டிட்டா. எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் பிள்ளையார் சோறு தின்ன மாட்டேன்றார். அடியே அந்த மூளையில உலக்க நிற்குது பார், கொண்டா. இந்த பிள்ளையார் எங்கேயோ போய் ஊடா போய் நல்ல சாப்பாடா சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கிறார் போல இருக்கு. அதனால உலக்கைய வச்சு 2 இடி இடிப்போம். அப்பயும் சாப்பிட்றாரு. உலக்கைய தூக்குற உடனே பிள்ளையாருக்கு பயம் வந்துருச்சு. இந்த மனுஷன் முரட்டு மனுஷன் நம்மளை இடிச்சாலும் இடிச்சிருவாருன்னு தும்பிக்கைய வச்சு சாப்பாடு காணாம போயிடுச்சு. அடியே அதிலிருந்து இந்த அந்தனருக்கு ஒரு பயம். அடியே ஒரு நாளைக்கு 4 படி சோறு திங்கிறாரு, எங்கடி போறது? அப்ப நான் அன்னைக்கு போயிடுச்சு. நல்லா தூங்கிட்டார். பசி வேற. 12 மணி ராத்திரிக்கு பசி எடுக்குது. தண்ணியை மொண்டு குடிச்சு படுத்து தூங்கிட்டார். பொழுது வெடிஞ்சு பார்த்தா பிள்ளையார் அந்த வீட்டில் விளையாடின்னு இருக்கார். ஒரு 4 நாள் கழிச்சு அந்த சாமியார் வந்தார். ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும், எங்கள் வீட்டுக்கு வரணும். ஏன்னா பிள்ளையார் போன உடனே சும்மா இருப்பால, 8 லட்சுமி அங்கே போயிட்டா. எல்லாம் முத்து நவரத்னம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் தாண்டவம் ஆடுது. பிள்ளையாரோட சேர்த்து பெருச்சாலியும் உள்ளே ஓடிட்டு வருது. பிள்ளையாரும் பெருச்சாலியும் ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க. நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்கு, நீங்கள் கொடுத்த பிள்ளையார் எங்கள் வீட்டில் விளையாடினுக்கிறாரு. இது என்னையா பைத்தியக்காரனாக்குறான்? பிள்ளையார் எங்கேயாவது விளையாடுவானா? நீங்க வந்து பாருங்க சுவாமி, எங்க வீட்டில் பிள்ளையார் விளையாடின்னு இருக்கார், எங்க வீட்டில் பிள்ளையார் விளையாடினுக்கிறார். ஐயோ இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு போலக்குது. தலையில தூக்கி வச்ச உடனே அவர் போய் பார்த்தார். கிட்டத்தட்ட அவருக்கு கருத்து தெரிந்த நாள் முதல் கொண்டே அவர் வழிபாடு பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருமான். ஆனால் அவருக்கு காட்சி கொடுக்கல. ஒரே நல்ல உலக்கைய கையில எடுத்த ஸ்பாட்ல அவருக்கு காட்சி கொடுத்து அவர் சாப்பிட்டார். என் பிள்ளையார் எங்க வீட்டில் சாப்பிட்டார்னு சொன்ன உடனே அங்க பார்த்தா பிள்ளையார் உட்காந்து சோறு சாப்பிட்டுட்டு விளையாடின்னு இருக்கார், இங்கேயும் அங்கேயும்.
சாஷ்டாங்கமா அந்த மகன் இவர் காலில் விழுந்தார். நீ எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணியோ தெரியலடாப்பா, பிள்ளையார் உன் வீட்டில் விளையாடுறார். அந்த மாதிரி பிள்ளையார் சாப்பிட்ற மாதிரி சாமியார்கள் சாமி சாப்பிட்டதுன்னா நம்ம எல்லாம் படைப்போமா? யாருன்னு படைக்க மாட்டோம். இந்த சிவாச்சாரியார் என்ன பண்றார், அம்மா பிரசாதம்னு கேட்டார். எது? நெல்லையப்பர் பிரசாதம். எல்லாம் காப்படி அரைப்படி நெல்லாதான் தருவா, யாரும் அரிசியா கொடுக்க மாட்டான், நெல்லா கொடுப்பார். இப்ப இங்கிருந்து வேத பட்டாச்சாரியார் நேரா சிவபக்தர் வேற, அவரு இறைவனுக்கு அந்த நெல்லை காய வச்சு பக்குவமா எடுத்து உரல்ல குத்தி அதற்கு பிறகு தினமும் ஒரு நாள் அல்ல 2 நாளைக்கு சேர்த்து குத்திக்க மாட்டார், தினமும் காய வைப்பார். அவருக்கேற்ற பிரசாதத்திற்கு அதை எடுப்பார், உரல்ல போடுவார், இடிப்பார். அந்த இன்னமும் நிறைய பேருக்கு தெரியல, படையல் போடுவதற்கு புழுகல் அரிசி சாதம் படைக்க கூடாது. எல்லா பெண்கள்கிட்டையும் நான் சில பெண்கள் கிட்ட கேட்டேன், என்ன சொல்றேன், நாங்க என்ன சாப்பிடுவோமோ அதை தான் பிரசாதமா படைக்கிறோம். அது ஏற்கனவே வெந்து போன அரிசி. அது நெல்லை வேக வச்சாதான் புழுகலா அரிசியாக மாறும். நெல் வெந்ததுக்கு அப்புறமா அதை கொண்டு போய் மீடியமா அதை காய வச்சு அதற்கு பிறகு கொடுத்துதான் அதை புழுகல் அரிசியாக மாத்துறாங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கணும். பெரும்பாலும் இது தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. தான் சாப்பிட்ற அரிசி என்னமோ அதே தான் படைக்கிறாங்க. ஆனால் பச்சரிசி எதுக்கு? இந்த கிருத்திகை, அமாவாசை, பிரதோஷம், ஏகாதசி இதுக்கெல்லாம் படையல் போடுறதா இருந்தால் பச்சரிசியைத்தான் படைக்கணும். நிறைய பேர் குக்கரில் வச்சு படைச்சு விடுறா, அதுவும் தப்பு. தண்ணியை வடிக்கணும். பிரசாதம்னா தண்ணி வடிக்கணும், வடிச்சு தான் அங்கே இலையில போடணும். ஒன்னே ஒன்று என்னன்னா, இந்த வெண்பொங்கல் செய்கிறோம் பத்தியா, அது மட்டும்தான் அப்படியே பொங்கணும். இன்னொன்று, குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வைக்கிறோம் பாருங்க, அது அப்படியே பொங்கணும், அவ்வளவுதான். இது மட்டும்தான். ஆனால் இப்போ கூட எல்லாம் என்ன பண்ணுறேன்னா, குலதெய்வத்துக்கு இந்த சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம், முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் போட்டு நெய்யை ஒரு 1/2 லிட்டர் அதில் ஊற்றி நம்ம நாக்கு டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படி சமையல் பண்ணி தான் பிரசாதமாக படைக்கிறார். உண்டா இல்லையா? ஆனால் அப்படி படைக்கூடாது. குலதெய்வத்திற்கு பொங்கல் இடுவக்கூடிய முறை என்பது என்ன தெரியுமா? பச்சரிசியை பொங்கிட்டு 1 சொட்டோ 2 சொட்டோ அதில் நெய்யை விட்டுட்டு ஒரு வெள்ளைக்கட்டியை தூக்கி நடு சென்டரில் சொருகணும், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதான் பிரசாதம், இதான் முறை. எந்த குலதெய்வத்துக்காக இருந்தாலும் நம்ம நாக்கு டேஸ்ட் ஒட்டிக்கின்னு எல்லாம் சக்கரை பொங்கல் படைக்கிறோம், சக்கரை பொங்கல் படைக்கிறோம், சக்கரை பொங்கல் படைக்கிறோம்னு படிச்சுட்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை. ஒரு வெள்ளைக்கட்டியை தூக்கி அதில் வைக்கணும், 1 டீஸ்பூன் நெய்யை ஊற்றணும், அவ்வளவுதான். இதுதான் வழிபாட்டு முறை. வெடிக்கக்கூடாது, சாதத்தை வெடிக்கக்கூடாது, அப்படியே பொங்கணும். பொங்கல் தான் பேர் அதுக்கு. பொங்கி அப்படியே வைப்பதற்கு பேர் பிரசாதம். நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, தண்ணி இருந்துச்சுன்னா அதை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா இல்லையா போட்டு நல்லா எதுக்கு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதான் வெள்ளத்தை போடுறோம், பருப்பை போடுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் குலதெய்வத்துக்கு இதான் முறை. இப்போ இவர் நெல்லை குத்தினார், தினமும் கொண்டு போய் அதை பிரசாதம் பண்ணுறார். நெல்லையப்பருக்கு படைச்சிட்டதுக்கு அப்புறம் தான் அவர் சாப்பிடுவார். இன்னைக்கும் நம்ம விரத முறைகளில் இறைவனுக்கு படைச்சிட்டு தான் நம்ம சாப்பிடணும். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா காஃபி போட்டே இறைவனுக்குன்னு தனியாக கொண்டு போய் ஒரு டம்ளரில் வச்சுடுவா பூஜை அறையில். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பால் காய்ச்சி ஒரு டம்ளரில் கொண்டு போய் அங்கே வச்சுடுவா. அதுக்கப்புறம் அதை பிரசாதமாக எடுத்து தானே சாப்பிட்டுவாங்க. இது நிறைய வீடுகளில் நடக்கிறது உண்டு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இறைவனுக்கு நாம் என்ன சாப்பிட்றோமோ அதை படைக்கணுன்ற ஒரு முறைக்காக. இப்போ இவர் என்ன பண்ணார், வேத பட்டாச்சாரியார் சிவபக்தர், அவர் கொண்டு போய் தினமும் அந்த நெல்லை வாங்கி 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 சேமிப்பு வச்சு அதை காய வச்சு தினமும் குத்தி அதை பொங்கி வைப்பார் இறைவனுக்கு, நெல்லையப்பருக்கு. ஒரு நாள் நெல் வாங்கலான்னு போயிட்டார், நெல்லை காய வச்சுட்டு போயிட்டார். மழை, நல்ல இடி, மின்னல், புயல், காத்து என்று சொல்லக்கூடியது பெய்யுது. அச்சோ, நெல்லெல்லாம் மழையில நனைஞ்சிருக்கும் போல இருக்கே நெல்லையப்பா அப்படின்னு அவசரமா ஓட்டமா ஓடி வரார். ஓடி வந்தா இவர் காய வைத்திருக்கக்கூடிய நெல்லு மட்டும் மழை பெய்துட்டு இருக்கு. அந்த நெல்லுக்கு பக்கத்துல தூறல் விடுது, ஆனா அந்த நெல்லுல விழல. வேலியிட்டு காப்பாற்றியதனால, அந்த நெல்லை வேலி போட்டு காப்பாற்றியதனால
அந்த மழை நீரை அந்த நெல்லில் விழவிடாம தடுத்ததனால அவருக்கு நெல்லையப்பர் திருநெல்வேலி அப்படின்னு பேர் வந்துச்சு. நெல்லை காப்பாற்றி கொடுத்தது அவருடைய பிரசாதம் அது. அதனால அவர் ரொம்ப அவசரப்பட்டு வேக வேகமா ஓடி வரார். எல்லாம் தண்ணியில அடிச்சுட்டு போயிடுச்சோ இல்ல தண்ணியில நனைஞ்சிடுச்சோ, நாளைக்கு நான் பிரசாதத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு வேதனையோட ஓடி வரார். அப்பதான் வந்து பார்த்தா இதோட நிறுத்தல. இந்த காட்சி அவருக்கு மனசுல அப்படியே பதிஞ்சிடுச்சு. ஓடி போனார், மன்னர்கிட்ட சொல்றார், ஐயா ஒரு அதிசயம் நடக்குது, இங்க வாங்க ஐயா, ஒரு அதிசயம் நடக்குது மகாராஜா, வாங்க வாங்கன்னார். அப்ப இருந்த மகாராஜா வேக 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 வேகமாக ராமபாண்டியன் என்று சொல்லக்கூடிய மன்னர் அப்ப இருந்தவர், அந்த ராமபாண்டிய மன்னன் என்று சொல்லக்கூடியவர் வேக வேகமாக வரார். வந்து பார்த்தா எல்லா இடத்திலும் மழை பெய்யுது, ஆனா அந்த நெல்லுல மட்டும் மழை தூறல் இல்லை, தூறலே விழவே இல்லை. இது என்ன அதிசயம்? அந்த நெல்லாண்ட போய் நிக்கிறார், அவர் மேல ஒரு துளி விழல. நெல்லை விட்டுட்டு தாண்டி இந்த பக்கம் நிக்கிறார், அவர் மேல மழை பெய்யுது. அப்பதான் பார்த்தார், ஆஹா இறைவா உன் கருணையை என்னன்னு சொல்றது, உன் கருணையே என்னன்னு சொல்லுது. அப்பத்துல இருந்த அந்த மன்னன் சொன்னார், ஆ நெல்லை காப்பாற்றிய நெல்லையப்பா என்று பெயர் வச்சார். நெல்லை காப்பாற்றிய நெல்லையப்பர் அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்படி பேர் வைத்து இறைவனுக்கு நெல்லையப்பர் நெல்லையப்பர் என்று வழிபாடு செய்யப்பட்டது. வேணுவனம், திருநெல்வேலி, பிரம்மபுரம், ஆதி கைலாயம், தட்சிணமேடு, தட்சிண கைலாயம், தாமிரபுரம், புன்னாக வனம், இத்தனை பேர் உண்டு. எதுக்கு? இந்த திருநெல்வேலி என்று சொல்லக்கூடிய நெல்லையப்பர் கோயிலுக்கு, நெல்லையப்பரனுடைய கோயிலுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த நெல்லையப்பர்ல இருக்கக்கூடியது அங்க பார்த்தீங்கன்னா 2 சிவலிங்கம் இருக்கும். ஒரு சிவலிங்கம் இந்த பக்கம் இருக்கும், அடுத்த சிவலிங்கம் ஆதி மூலம் என்று சொல்லக்கூடிய சிவலிங்கம் அங்க உண்டு 2. அடுத்து இன்னொன்னு என்னன்னா, அந்த லிங்கத்திற்கு மகாலிங்கம் என்பது பெயர். அந்த லிங்கத்திற்கு என்ன பேரு? மகாலிங்கம்னு பேரு. அதே மாதிரி ஆதிலிங்கம், ஆதி மூலவர் என்று சொல்லி வழிபாடு செய்யறாங்க. நெல்லையப்பருக்கு ஆதி முதல்ல பிரளய காலம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிரளய காலத்துல வேதங்கள் 4 வேதங்களும் பூஜை செய்ததனால வேதபுரீஸ்வரர் என்ற ஒரு பேரும் அவருக்கு உண்டு. பக்கத்துல பாபநாசத்துக்கு வந்து பாவத்தை தீர்த்தது போல அங்கிருக்கக்கூடிய நெல்லையப்பரையும் 4 வேதங்கள் பூஜை செய்திருக்கு. அதனால வேதபுரம் என்றும் அந்த திருநெல்வேலிக்கு ஒரு பேர் உண்டு. 4 வேதங்கள் பூஜை செய்தது. அழிவில்லாத இப்போ பிரளய காலம் வந்துச்சுனாக்க பிரதோஷம் எத்தனை வகை இருக்கு? பிரதோஷம் எத்தனை வகை? சிவன் கோயில்ல உட்கார்ந்துட்டு தெருலேன்னு சொல்றாங்களே, 5 வகை பிரதோஷம். எத்தனை பிரதோஷம்? இதெல்லாம் மறக்கவே கூடாது. காலில் பெருவரல்ல கட்டிட்டு அங்க போய் சேர்ற வரைக்கும் கூட மறக்க கூடாது. இதெல்லாம் ஒரு டைம் சொல்லிட்டா அப்படியே ஆணி நெஞ்சில ஆணி அடிச்ச மாதிரி பதிய வச்சுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாம் சிவ அடியார்கள். 5 பிரதோஷம். இப்போ ஒரு சந்தேகம் வருது, என்ன பிரதோஷம் 5 பிரதோஷம் வருதில்லை? தினமும் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நித்திய பிரதோஷம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் விளக்கேற்றணும். 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள விளக்கேற்றணும், தினமும் ஏற்றணும் ஒரு விளக்கு. எங்க அது தங்கத்தில் ஏற்றுறதா, வெள்ளியில் ஏற்றுறதா, செம்பில் ஏற்றுறதா அப்படியெல்லாம் கேட்க வேண்டாம். ஒரு அகல் விளக்கு, அவ்வளவுதான். நீங்கள் எதில் ஏற்றினாலும் சரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அகல்ல ஏற்றினா ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். தங்கத்தில் ஏற்றினாலும் அதே தான், அகல்ல ஏற்றினாலும் அதே தான். ஏன்னா நிறைய பேருக்கு தங்கத்தில் ஏற்றினா நிறைய கொடுப்பார் போல அப்படி ஒரு சந்தேகம் வச்சுக்கிறான்.
நாங்கள் எங்கள் பூஜை இறையில எல்லாம் வெள்ளி பாத்திரம் தான், வெள்ளி விளக்கு வச்சாதான் எங்களுக்கு திருப்தியாகவே இருக்கும். சில பெண்கள் பேசும்போது பார்க்கணுமே, எங்கே வந்தது, எந்த காலத்தில் வந்தது வெள்ளி எல்லாம்? கோயிலில் மட்டும்தான் இருந்தது வெள்ளி விளக்கெல்லாம், நம்ம வீடுகள் எல்லாம் கிடையாது. இப்போ ஏதோ வசதி வந்துருச்சு, நாம எல்லாம் கொஞ்சம் அங்கே ஏற்றுற மாதிரி நம்ம இங்கேயும் ஏற்றுவோமே அப்படிங்கிறது வந்தது. அகல் விளக்கு தான் சிறப்பு. மடக்குன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், என்னது மடக்கு, அதில் தான் விளக்கு ஏற்றி வச்சுட்டு இருந்தா எல்லா கோயில்களிலுமே ஒரு காலத்தில். அப்போ மண்ணினால் செய்த விளக்கு என்பது பஞ்சபூதத்திற்கு சமம். அந்த பஞ்சபூதத்தை திருப்திப்படுத்துவதற்காக அகல் விளக்கு ஏற்றுவது. அந்த ஏற்றக்கூடிய டைமுக்கு நித்திய பிரதோஷம் என்பது பெயர். இதான் முதல் பிரதோஷம், இது தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும். அதுக்கு பிறகு வளர்பிறையில் வரக்கூடிய சுக்கில பட்சத்தில் வரக்கூடிய பிரதோஷம், இது வளர்பிறை பிரதோஷம். கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடியது தேய்பிறை பிரதோஷம். இப்போ இது 3 தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அடுத்தது சனிக்கிழமை அன்றைய தினத்தில் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு மகா பிரதோஷம்னு தெரியும். இது 4 தெரிஞ்சிச்சா? 5வது பிரதோஷத்துக்கு நாம் இருக்க மாட்டோம். பிரளய பிரதோஷம்னு பேர். எப்ப அழியும் உலகம்? பிரளயம் என்கின்ற ஒன்று நடந்தால் அது பிரதோஷ காலத்தில் மட்டும்தான் நடக்கும். இது தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு பேர் பிரளய பிரதோஷம்னு பேர். அப்ப நீங்க நான் எல்லாம் யாரும் இருக்க மாட்டோம். யாரும் எங்க இருக்க மாட்டோம்? பூமியில இருக்க மாட்டோம். ஆனா எல்லாரும் எங்க இருப்போம்? ஒரு கேள்வி கேட்கணும்ல, நீங்கெல்லாம் எங்க இருப்பீங்க? காரணீஸ்வரருக்குள்ள இருப்போம். சிவலிங்க சொரூபத்துக்குள் 84 லட்ச யோனி வேதமும் ஐக்கியமாக கூடிய காலத்திற்கு பிரளய பிரதோஷம் என்பது பொருள். நம்மெல்லாம் இறைவனோடு இறைவனாக ஒடுங்கி விடுவோம் அந்த சிவலிங்க சொரூபத்துக்குள்ள, லிங்கோத்பவருக்குள்ள. அதுதான் பிரளய பிரதோஷம், 5வது பிரதோஷம். அதை நிச்சயமா நம்ம எல்லாம் பார்க்க மாட்டோம். நிச்சயமா நமக்கு அது கிடைக்காது, அந்த பாக்கியம் கிடைக்காது. ஏன்னா நம்ம எல்லாம் சிவலிங்கத்துக்குள்ள ஐக்கியமானதுக்கு அப்புறம் தான் பிரளயம் வரும். அதனால அதுக்கு பிரளய பிரதோஷம் அப்படின்னு பேரு. இப்போ அது போன்ற இங்க இறைவன் என்று சொல்லக்கூடியவர் ஆதி மூலமாக இருக்கின்றார், ஆதி மூலவராக இருக்கின்றார். வழிபாடு என்று சொல்லக்கூடியது பிரளய காலத்தில். பிரளய காலத்துல வேதங்கள் பயந்ததான், நாங்க அழிஞ்சு போயிடுவோம் சுவாமி, நாங்கள் அழியாமல் இருப்பதற்கு என்ன செய்வது அப்படின்னு சொல்லி கைலாயத்தில் இருக்கக்கூடிய ஈசனிடத்தில் வேதம் கேட்டது. எது? ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம், இந்த 4 வேதங்கள் கேட்டது. கேட்ட அடுத்த வினாடி அதற்கு இறைவன் சொல்றார், தென்னாடு என்று சொல்லக்கூடிய நாடு உண்டு. அந்த நாட்டில் கைலாசத்துக்கு முன்னாடியே ஆதிமூலவர் இறைவன் அங்கு இருக்கின்றார். கைலாசத்துக்கு முன்னாடியே இருக்கிறார்னு அர்த்தம். நெல்லையப்பர் எப்ப இருக்கிறாரு? கைலாயத்திற்கு முன்னதாகவே இருக்கிறாரா? நான் சொல்லல, திருநெல்வேலி சருக்கம் என்று சொல்லக்கூடிய திருநெல்வேலி புராணம் சொல்லுகிறது. எங்கேயோ வந்து கட்டுக்கதையெல்லாம் சொல்லுற மாதிரி நினைச்ச கூடாது. திருநெல்வேலி புராணத்தில், நெல்லையப்பர் புராணத்தில், அந்த புராணத்தில் இருந்து எடுக்கப்பட்ட வரலாற்றை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இறைவனுடைய கருணையினாலே கைலாயத்தில் இருக்கக்கூடிய இறைவன் சொல்றார் இந்த வேதத்துக்கிட்ட, என்னென்றார்? நான் தோன்றுவதற்கு முன்னதாகவே அங்க எது இருந்தது? ஆதி கைலாயம் என்று ஒன்று இருக்கின்றது, தென்னாட்டில் இருக்கின்றது. அந்த ஆதி கைலாசநாதரை போய் நீங்கள் வழிபாடு செய்தீர்களானால் அங்கு காப்பாற்றப்படுவீர்கள். இந்த 4 வேதமும் வந்து அங்கு பூஜை பண்ணது. பூஜை பண்ணி முடிச்ச உடனே உலகம் பிரளயமானது. அப்படி பிரளயமா ஆகின்ற பொழுது அந்த நெல்லையப்பருக்கு உள்ளர இந்த 4 வேதங்களும் பதிந்திருந்து மீண்டும் பிரம்மா கைக்கு போய் அந்த வேதம் சேர்ந்தது. அப்பேற்பட்ட வேதத்தை காப்பாற்றி கொடுத்ததனால அவருக்கு வேதபுரீஸ்வரர் என்கின்ற பெயரும் உண்டானது. அந்த இடம் நெல்லையப்பர். ஒரு முறையாவது தரிசிக்கணுமா வேண்டாமா? யாரெல்லாம் தரிசனம் பண்ணிக்கிறீங்க? பரவாயில்ல, நிறைய பேர் இருக்கீங்க. நெல்லையப்பரை தரிசனம் பண்ணது நிறைய பேர் இருக்கீங்க. அங்கே இன்னொன்று ஆதி மூலவர் மகாலிங்கம் என்பது அவருடைய பெயர். முதல் லிங்கம் அதுதான், முதல் லிங்கமே நெல்லையப்பர் தான். அதுக்கு அடுத்து கைலாயத்தில் உள்ளது 2வது லிங்கம். கைலாயத்தில் இருக்கக்கூடிய, இப்போ நேத்தைக்கு நம்ம நாகராஜன் ஐயா சொன்னார் இல்லை, பொன்னார் மேனியனே
அந்த மேனியை பார்த்தோம், யாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்கல. எங்களுக்கு நான் நேற்று சொன்னதுலேருந்து எனக்கும் கைலாசத்தை பார்க்கணுன்னு ஆசை வந்து. அவர் மட்டும் பார்த்துட்டாரு, நாம் ஏன் பார்க்காம இருக்கோன்னு ஆசை. அவராக கூப்பிட்டா போவோம், இல்லையா பர்மனண்ட்டாக போவோம்னு நினச்சின்னுக்கிறேன். ஆமாம், அவராக கூப்பிட்டா முன்னாடியே போயிடுவோம். அவர் கூப்பிடலன்னா பர்மனண்ட்டாக எப்போ கூப்பிட்றாரோ அப்போ போய்கலான் இருக்கேன். இரண்டாவது கைலாயத்தில் இருக்கக்கூடிய லிங்கம், இரண்டாவது காசியில் இருக்கக்கூடிய லிங்கம், மூன்றாவது கேதார்நாத்தில் இருக்கக்கூடியது நான்காவது லிங்கம். அப்போ முதல் லிங்கம் யாரு? நெல்லையப்பர் தான் முதல் லிங்கம். ஆதி மூலவர்னு பேர் அவருக்கு, மகாலிங்கம்னு பேர் அவருக்கு. என்ன லிங்கம்? மகாலிங்கம் என்பது அவருடைய பெயர். அப்போ ஆதி என்று சொல்லக்கூடிய காலத்தில், பிரளய காலத்தில் இருந்தே அவர் இருக்கின்றார் என்பது இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ முன்னாடி வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க, இப்போ நாமும் வழிபாடு பண்ணியிருக்கிறோம் இல்லையா? யுகம் திரேதாயுகம், கிரேதாயுகம், துவாபர யுகம். துவாபர யுகத்தில் வழிபாடு பண்ணி இப்போ நாம் கலியுகத்தில் வழிபாடு செய்கிறோம். அப்போ ஒரு யுகந்தோறும் இருக்கிறவர் யாரு? நெல்லையப்பர். அப்போ ஒரு முறையாவது பார்க்கணுமா வேணாமா? காசிக்கு போனால் என்ன புண்ணியமோ, கேதார்நாத்துக்கு போனால் என்ன புண்ணியமோ, கைலாயத்துக்கு போனால் என்ன புண்ணியமோ, இந்த மூணும் சேர்த்து ஆதி கைலாசநாதராக இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கொடுக்கிறாருன்னா நாம் எல்லாம் தரிசனம் பண்ணமா வேண்டாமா? அப்போ எப்பேற்பட்ட பெருமான், அப்படியாவது கண்லையாவது அப்படி பார்த்துடணும். ஒரு முறையாவது என்ன பண்ணணும்? கண்லையாவது பார்த்துடணும். காசிக்கு போகிறீங்களோ இல்லையோ, கைலாசத்துக்கு போகிறீங்களோ இல்லையோ, கேதார்நாத்துக்கு போகிறீங்களோ இல்லையோ, ஆக மொத்தத்தில் யாருக்கு போகணும்? நெல்லையப்பருக்கு போகணும்னு முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அந்த நெல்லையப்பர் தலம் நம்மளுடைய ஆதி கைலாசநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய தலம். இந்த தலத்தை யாரெல்லாம் வழிபாடு செய்திருக்கிறார் அப்படின்னா 33 கோடி தேவர்கள் வழிபாடு செய்திருக்கிறார்கள். இந்திரன் வழிபாடு செய்திருக்கிறார், சந்திரன் வழிபாடு செய்திருக்கிறார், சூரியன் வழிபாடு செய்திருக்கிறார், வருணன் வழிபாடு செய்திருக்கின்றார், அகத்தியர் வழிபாடு செய்திருக்கின்றார். 33 கோடி தேவர்கள் வழிபாடு செய்திருக்கிறாங்க. அதை விட இன்னொரு சிறப்பு இப்போ வருது. இதே திருநெல்வேலி தலத்தில் இன்னொரு சிறப்பு வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்வதி திருக்கல்யாணத்தினுடைய கோலம் காண்பித்தார் அகத்தியருக்கு. இந்த பார்வதியை கல்யாணம் பண்ணிட்டு, பார்வதியை கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணிய பொழுது தாரவாத்து கொடுக்கறதுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. யார் தாரவாத்து கொடுக்கறதுன்னு பக்கத்திலேயே நிற்கிறார் நாராயணர். அவருக்கு தாரவாத்து கொடுக்கக்கூடிய பர்வதராஜனும் நிற்கிறார், மேனை நிற்கிறாங்க. இப்போ இவர் அண்ணனா இருந்து அங்க தாரவாத்து கொடுக்கணும். யாரு? பகவானாக இருக்கக்கூடியவர் யாரு? வைகுண்ட நாதனாக இருக்கக்கூடிய திருமால் தாரவாத்து கொடுக்கணும் பார்வதி கல்யாணத்தில். அவருக்கு பதைக்குது. அவங்க அப்பம்மா நிற்கிறாங்க, நாம் எப்படி போய் தாரவாத்து கொடுக்கறது அப்படின்னு அவர் கொஞ்சம் தயங்கி நின்னாராம். உடனே சிவபெருமான் சொன்னாராம், ஆதி மூலம் ஏன் தயங்குறீங்கன்னாராம். உங்கள் தங்கச்சியை என் கையில் பிடிச்சி கொடுக்கறதுக்கு என்ன தயக்கம்? இல்லை சுவாமி, அப்பம்மா இருந்தாலும் அண்ணன் நீதானே தாரவாத்து கொடுக்கணும். ஆமாம், அப்படி தாரவார்த்து கொடுக்கக்கூடிய பொறுப்பை நாராயணர் கையில கொடுத்தாரு சிவபெருமான். அப்படி கொடுத்ததுனால என்ன பண்ணிட்டாரா, இதுக்காகவே இவரை நாம பூஜிக்கணுமே நாராயணருக்கு ஒரு ஆசை வந்துட்டுது. ஆசை வந்ததை இப்ப நாராயணர் யோசிக்கிறார். கைலாசத்துக்கு ஒரு முறை போனார். கொஞ்சம் கவலையா இருந்தது. என்ன சாமி நாராயணா, என்ன வருத்தம்னார். ஒன்றும் இல்லை சாமி. இல்லை, முகம் கொஞ்சம் வாட்டமாக தெரியுதே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுவாமி. இல்லை, அவ்வளவு பேர் இருந்தாங்க, என்னை கூப்பிட்டு வச்சு தாரவாத்து கொடுங்கன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா, அதுக்கு நன்றி செலுத்தணும் சுவாமி. என்ன சொர்க்கத்தில் இடம் தர போறியா? ஒரு 4 ஃப்ளாட் சீதளமா, தங்கம் வைரம் வைடூரியம்
நேத்திக்கும் முந்தா நாளும் ஒரு பள்ளிகொண்ட நாதர் வந்தார். நான் கூட ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன். ஆதி பத்மநாப சுவாமி அப்படின்னு 3000 வருஷத்திற்கு முன்னாடி உள்ள கிட்டத்தட்ட 78,000 லட்சம் கோடியா அந்த ஒரு சிலை. 78,000 கிலோ தங்கத்தில் கிட்டத்தட்ட 1 கோடி வைரம் பதிச்சு வச்சுக்கிறாங்களாம். அதனுடைய மதிப்பு அளவிட முடியலையாம். பிரேசிலில் இருந்து வந்தாங்களாம் அதை அளவிடுறதுக்காக. எவ்வளவு வைரம் மதிப்பென்ன, தங்கத்தினுடைய மதிப்பென்னு அவங்க மதிப்பை போட்டு போட்டு மயக்கம் அடைஞ்சிட்டு போயிட்டாங்களாம். மதிப்பு போட்டு போட்டு பார்த்து மயக்கம் அடைஞ்சிட்டு போயிட்டாங்களாம். இது மதிப்பு போட முடியல, அது போயிட்டு எவ்வளவுன்னு தெரியல. ஒரு வைரமும் 78 கேரட்டாம். 78,000 கேரட். இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு வைரத்தை இதுவரைக்கும் யாருமே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்களாம். அவ்வளவு கேரட்டாம். அப்பேற்பட்ட பொக்கிஷம் அந்த நாதர் இல்லையா. சிவபெருமான் கேட்குறார், ஒருவேளை அதில் மாதிரி இருந்து ஏதாவது ஒரு 4 கொடுக்கும். இல்லை சார், வேற என்னதான் செய்யறதா உத்தேசம்? இல்லை, உங்களை வழிபாடு செய்யலான்னு ஒரு ஆசை. வழிபாடா? என்ன வழிபாடு? இல்லை, என் நெஞ்சில் சிவலிங்கத்தை வச்சு இன்னைக்கும் சிவ அடியார்கள் செச்சை என்று ஒன்று போடுவா. பார்த்துக்கிறீங்களா? பார்த்ததில்லை. வாரியார் சுவாமிகள் சிகப்பு அண்ணா கயிறில் இப்படி கட்டி தொங்க விட்டுருப்பார். அது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் இப்படி இருக்கும். அது உள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்கும், வெள்ளியில் இருக்கும். அதை மூடியை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை எடுத்து தினமும் வச்சு பால் ஒரு சொட்டு, தயிர் ஒரு சொட்டு, தேன் ஒரு சொட்டு ஏதாவது விட்டு அபிஷேகம் பண்ணி அவருக்கு ஒரு ஆடை, சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு ஆடை கட்டி மறுபடியும் அந்த சச்சைக்குள்ளே வச்சு மறுபடியும் போட்டுக்கணும். அது போட்டுக்கணும். அப்படி தான் நான் பார்த்துருக்குறேன். இது என்ன நெஞ்சு? இல்லை சுவாமி, நீங்கள் குட்டி கைலாசநாதரை என் கைக்கு வரணும். அந்த கைலாசநாதரை என் நெஞ்சியில் நான் படுத்துட்டுருக்கணும். அப்படி படுத்துக்கிட்டு என் மேலே வச்சுட்டே நான் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஐயா, உனக்கு வேறு மாதிரி ஆசை தோணலையா? இந்த மாதிரி ஒரு ஆசை தான் வேணுமா? ஆமாம் சுவாமி, இதுதான் வேணும். பார்வதி திருக்கல்யாணம் செய்து கொடுத்ததற்கு நன்றி செலுத்தும் விதமாக இன்னைக்கும் நெல்லையப்பர் கோயிலில் ஆதி மூலம் என்று சொல்லக்கூடிய, அவர் ஆதி மூலவர், இவர் ஆதி மூலம், இவர் ஆதி மூலம் என்று சொல்லக்கூடிய நாமத்தோடு சிவலிங்கத்தை நெஞ்சில் சுமந்து கொண்டு அந்த நெல்லையப்பர் கோயில்ல பள்ளிகொண்ட நாதராக காட்சி கொடுப்பார். அவர் நெஞ்சில சிவலிங்கம் இருக்கும். இன்னைக்கும் யாரெல்லாம் பார்த்தீங்க? அதெல்லாம் ரொம்ப விசேஷம். ஏன்னா நெல்லையப்பர் கோயிலுக்கு போகிறது விசேஷம் இல்லை, நெல்லையப்பரை பார்க்கறது விசேஷம் இல்லை. ஆனால் இந்த காட்சி என்று சொல்லக்கூடியது வேற எந்த தலத்துக்கும் இல்லை. திருமாலுடைய மார்பகத்தில் சிவலிங்கம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலம் எதுடா அப்படின்னா, திருநெல்வேலி என்று சொல்லக்கூடிய தலத்தில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோயில்ல மட்டும்தான் இது உண்டு. வேற எந்த தலத்திலும் இல்லை. வேற எந்த தலத்திலையும் இல்லைன்னா கீழே கையாண்டு இருக்கும், இல்லைன்னா வேற எங்கேயாவது கால் மாட்டில் இல்லை வேற எங்கேயாவது வச்சு பூஜை பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நெஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஆதி மூலத்தை பார்க்க முடியாது. பள்ளி கொண்டிருப்பார். அந்த பள்ளி கொண்டிருக்கக்கூடிய, படுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த யாரு பத்மநாப சுவாமியினுடைய நெஞ்சுக்கு மேல சிவலிங்கம் இருக்கும். அந்த சிவலிங்கத்தை இறைவன் பூஜை செய்து கொண்டிருப்பார். யாரு? திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாள். செடியாய வல்வினை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசலில் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடத்தி இயங்கும் படியாய் கிடந்து உன் பவனவாயை காண்பேனோ. குலசேகர் ஆழ்வார் சொல்றார், வாசப்படியாய் இருந்து பார்க்க மாட்டேனா அப்படின்றார். அப்பேற்பட்ட திருமாலே இந்த நெல்லையப்பர் தலத்தில் தான் என்னவாக இருக்கிறார்?
ஆதி மூலமாக இருந்து அவர் ஆதி கைலாசநாதராக இருந்து அந்த கைலாசநாதரை சிவலிங்கமாக கைலாயத்தில் இருந்து கொண்டு வந்து தன்னுடைய நெஞ்சில் வைத்து பூஜை செய்யக்கூடிய ஒரு தலம் அப்படின்னு சொன்னா அது திருநெல்வேலி தலம். ஒரு முறையாவது நாமெல்லாம் பார்க்கணுமா வேண்டாமா? பார்க்கணும் இல்லையா? பாக்கியம். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், வடநாட்டுக்கு போகணும், வடநாட்டுக்கு போகணும், அங்கே தான் பெரிய பெரிய கோயிலெல்லாம் இருக்கான். நம்ம நாட்டில் இருக்கிற கோயிலை சுற்றி பார்க்கறதுக்கே நமக்கு ஆயுசு போதாது. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களை சுற்றி பார்ப்பதற்கே நமக்கெல்லாம் என்ன போதாதா? ஆயுள் என்று சொல்லக்கூடியது போதாது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய தலம் எது? இந்த திருநெல்வேலி என்று சொல்லக்கூடிய தலம். அந்த தலத்தில் இன்னும் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க பஞ்ச சபைகளில் தாமிர பரணி அப்படின்னு சொல்லக்கூடிய தாமிர சபை. தாமிரம்னா என்னது? தாமிரம்னா என்னது? எதுக்கு சொல்வீங்க? செப்பு தாமிர சபை, செப்புனால ஆனது அப்படின்ற இல்லையா? அங்க இருக்கக்கூடிய சபையில 5 சபைகள். என்னென்ன சபை? ரத்தன சபை, தாமிர சபை, அதுக்கப்புறம் சித்திர சபை, அதுக்கப்புறம் பொற்சபை, கனக சபை. எத்தனை இருக்கு? 5 சபை. 5 சபை. அதுல முதல் சபை எது? தாமிர சபை என்று சொல்ல முதல் தலம் ரத்தன சபை. எது? திருவலங்காடு. அதுதான் முதல் சபை. காரைக்கால் அம்மையாருக்கு மோட்சத்தை கொடுத்த தலம் தான் ரத்தன சபை. அதுதான் முதல் சபை. தாமிர பரணி என்று சொல்லக்கூடிய இந்த சபை குற்றாலம். எது? குற்றாலத்தில் என்ன சபை? அது சித்திர சபை. சித்திரத்தினாலேயே வரைந்து வைத்திருக்கக்கூடிய சபை பொற்சபை. எது? சிதம்பரம் பொற்சபை கனக சபைன்னு பேரு. வெள்ளியம்பதி, வெள்ளியம்பதி சபை எது? மதுரையம்பதி. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சிவ அடியார்களா இருக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை. ஒவ்வொரு சபையிலும் இறைவன் அந்த ரூபத்தில் என்னவாக நடனமாடுறார்? அந்த தாமிரத்தை ஏற்று அதிலிருந்து நடனமாடுறார். யாரு? நடராஜ பெருமானாக இருக்கக்கூடியவர் அந்த சபையில் அந்த தாமிரத்தினால் ஆனவர்னு அர்த்தம். அப்பன்னா சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜ பெருமான் எதுல? தங்கத்தினால் ஆன நடராஜ பெருமான். பொற்சபை அப்படின்னு சொல்ற இல்லையா? பொன்னால் ஆனவர்னு அர்த்தம். கனக சபை அப்படின்னா ஆனந்த தாண்டவம் ஆடுறாருன்னு அர்த்தம். எங்க? அந்த இடத்துல. அதற்கு பிறகு இங்க ரத்தன சபைனா என்ன அர்த்தம்? பஞ்சரத்தினம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பஞ்சலோகம். அந்த பஞ்சலோகத்தினால் ஆனவர்னு அர்த்தம். இந்த தலம் எந்த தலம்? தாமிர சபை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தாமிரம் என்பது எதை குறிக்கும்? செம்பை குறிக்கக்கூடியது. ஏன்? கலசம் ஒவ்வொரு கோபுரத்திலையும் கலசம் எதில் வச்சுருப்பா? எதில் வைப்பீங்க? செம்பல வைப்பீங்க. யாருக்காவது அதனுடைய தாற்பயம் என்னன்னு தெரியுமா? ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் ஒண்ணு. இன்னொன்னு பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடியதனால அந்த தலம் எந்தெந்த இடத்திலெல்லாம் அந்த செம்பு என்று சொல்லக்கூடியதன் மூலியமாக கலசம் வைக்கப்பட்டிருக்கோ அந்த வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லைக்கு உட்பட்ட இடத்தில் இடி விழாது, மின்னல் தாக்காது என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களினால் எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காது என்பதற்கு அந்த கலசம் அதை ஈர்த்து கொள்ளும். அதை ஈர்த்து கொள்ளக்கூடிய வலிமை அந்த கலசத்திற்கு மட்டுமே உண்டு, வேற எதுக்குமே கிடையாது. இடி இடிக்குதுன்னா அந்த இடியை எது தாங்கிக்கணும்? அந்த கலசம் தாங்கிடும், வேற எதுவும் தாங்காது. ஏன் உயர உயரமாக கோபுரம் கட்டப்பட்டது? அந்த கோபுரத்துக்கு மேலே ஏன் கலசம் 9 நிலைய 11 கலசம் வைக்கப்பட்டதுன்னா அந்த இடியும் மின்னலையும் தாங்கக்கூடிய வலிமை என்று சொல்லக்கூடியது அந்த செப்பு என்று சொல்லக்கூடிய தாமிரத்திற்கே அந்த வலிமை உண்டு, வேற எதுக்கும் கிடையாது. கரண்டை ஈர்க்கக்கூடிய வலிமை என்று சொல்லக்கூடியது அதுக்கு உண்டு. அதனால தான் நாம் எல்லாம் ஒயர், கரண்ட்டுக்கு ஒயர் போகுதில்லை, அது எதில் கொடுத்துக்கிறாங்க பெரும்பாலும்?
செப்பு கம்பி கொடுத்துக்கிறாங்க. ஏன் அது கொடுத்துக்கிறாங்க? வேகமாக ஸ்பீடாக வேகமாக அதை கொடுத்து அதை கொண்டு போய் ஒளி ரூபமாக கொடுக்கக்கூடிய வல்லமை, ஈர்க்கக்கூடிய வல்லமை அதுக்கு மட்டும்தான் உண்டு. அலுமினியம் கொடுக்கும், ஆனால் சட்டுன்னு என்ன ஆகிடும்? அருந்து போயிடும், எரிஞ்சு போயிடும் சீக்கிரமாக. ஆனால் இது கொடுத்தீங்கன்னா என்ன ஆகாது? ஒன்றுமே ஆகாது. அதனால தான் அதை பயன்படுத்தி இப்பெல்லாம் லைன் கொடுக்கறதுக்கு காரணம். அதே போல தான் இடியிலிருந்து வரக்கூடியதும் மின்னலிலிருந்து வரக்கூடிய வலிமையை, கரண்டை ஈர்க்கக்கூடிய வலிமை அந்த கலசத்திற்கு உண்டு. அப்போ இயற்கையாகவே தாமிர சபை எது? இந்த திருநெல்வேலி சபை. இயற்கையாகவே, இன்னைக்கு நேத்து இல்லை, இயற்கையாகவே அந்த சபைக்கு என்ன பேரு? தாமிர சபைன்னு பேரு. அப்போ பஞ்சபூதங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்கக்கூடிய தன்மை எந்த தலத்துக்கு உண்டு? அந்த திருநெல்வேலி என்று சொல்லக்கூடிய தலத்துக்கு உண்டு. அதனால தான் இன்னைக்கும் கைலாயத்துக்கு போனீங்கன்னா கூட என்ன சொல்லணும்? தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏன்னா ஆதி கைலாசநாதர் எங்க இருக்கிறார்? இந்த நெல்லையப்பர் கோயில தான் இருக்கார். எங்க இருக்கிறாரு? நெல்லையப்பர் கோயில தான் இருக்கார். அங்க 14 ஏக்கர் பரப்பளவுக்கு நடுவே இந்த நெல்லையப்பர் இருக்கிறார். எத்தனை ஏக்கர்? 14 ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்த நெல்லையப்பர் கோயில், காந்திமதியினுடைய கோயில். அவ்வளவு கோயில்களிலையும் அவ்வளவு சிறப்பு மிக்க அவ்வளவு சுற்றுப்புறங்களையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு கோயில் நெல்லையப்பர் கோயில். பெரிய கோயில், பெரிய கோயில். அதுல என்னென்ன மண்டபம் இருக்கு பாருங்க. நீராடி மண்டபம், ஊஞ்சல் மண்டபம், திருக்கல்யாண மண்டபம், ஆயிரங்கால் மண்டபம், வசந்த மண்டபம், சங்கிலி மண்டபம், சோமவார மண்டபம், நவகிரக மண்டபம், மகா மண்டபம், அனைத்து சிற்ப வேலைப்பாடுகளால் அமைக்கப்பட்டது நெல்லையப்பர் கோயில். அப்போ வாழ்க்கையில என்ன பண்ணணும்? ஒரு முறையாவது தரிசனம் பண்ணணும். இன்னொன்று, இந்த எல்லா கோயிலையும் துர்கை ஒரு துர்கை தான் வச்சிருப்பாங்க. ஒரே துர்கை தான் இருக்கும் எல்லா கோயில்லையுமே. சிவன் கோயிலில் ஒரு துர்கை தான் இருக்கும். ஆனால் இந்த நெல்லையப்பர் கோயிலில் மட்டும் 2 துர்கை என்று சொல்லக்கூடியவர்கள் இருப்பாங்க. சிறப்பு அம்சம். எத்தனை துர்கை? 2 துர்கை என்று சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய தலம் எது அப்படின்னு சொன்னா அது இந்த நெல்லையப்பர். அது மட்டும் இல்லாம பழமையான கல்வெட்டுகளும் இருக்கின்றது. ஆதி கைலாசநாதர் எப்படி வந்தார், அவர் எந்த காலத்துல இருந்து இந்த இடத்தில் இருக்கின்றார், அப்ப இந்த கோயிலை யார் கட்டியது, இந்த கோயிலுக்கு யார் இதை நிலம் கொடுத்தது, இதை கட்டிய மன்னர்கள் யார் யார், பராமரித்தவர்கள் யார் யார், இதை எல்லாமே பழைய கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு பழமையான தலம் எது? இந்த நெல்லையப்பர் என்று சொல்லக்கூடிய திருநெல்வேலி தலம். அதனால முழுமையா நாமெல்லாம் என்ன பண்ணணும்? ஒரே ஒரு முறையாவது இந்த நெல்லையப்பரை தரிசனம் பண்ணணுமா இல்லையா? பார்வதி திருக்கல்யாணத்திற்கு கொடுத்த பொழுது அந்த தாரவாத்து கொடுத்ததற்கு நன்றி சொல்லும் விதமாக இன்னைக்கும் அந்த ஆதி மூலம் என்கின்றவர் பூஜை செய்து கொண்டிருக்கின்றார் என்றால் அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய தலத்தை யாரு? காக்கும் கடவுள் திருமாலே பூஜை செய்த ஒரு தலம்னா நாமெல்லாம் ஒரு நாளாவது போய் அப்படி இருக்கிறோம் கூப்பிட வேண்டாமா? ஒரே ஒரு நாளா போக வேண்டாமா? 100 வருஷம் வாழ்றோம்னா ஒரு நாளாவது அந்த நெல்லையப்பருக்காக ஒதுக்கினோமே. ஆனால் எப்படி அந்த ஆதி மூலத்திற்கு இடம் கொடுத்தாரோ அதே போல நமக்கும் அவருடைய திருவடி நிழலில் இடம் கொடுப்பார் என்பதை கூறிக்கொண்டு திருநெல்வேலி தலம் நிறைவுற்று திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய பிரம்ம வித்யா பிரணவ பீடம் அடுத்த தலமாக இருக்கக்கூடியது நாளை தொடரும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு நாளை தலம் திருவெண்காடு. இந்த திருவெண்காடு ஈஸ்வரர் என்னென்ன திருவிளையாடல் எல்லாம் பண்ணியிருக்கார்
அப்படின்னு சொல்லிட்டு நாளைய தினத்தில் பார்க்க இருக்கின்றோம். அந்த தலமும் நம்ம ஸ்டேட்ல தான் இருக்கு, புத தலம் என்று சொல்லுவார்கள். அந்த தலத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் நாளைய தினத்தில் இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக, தொடர் சொற்பொழிவின் மூலியமாக கண்டு இறைவனுடைய பாதார விந்தத்திற்கு நாமும் பாத்திரமாவோம் என்று சொல்லி இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இறைவன் நோயுற்று அடராமல், நொந்து மனம் வாடாமல், பாயிர் கிடவாமல், பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி உன் போரூரையா உன் சீரடிக்கீழ் வைப்பாய்னு சிதம்பரம் கேட்டது போல நாமும் இறைவன் கிட்ட நோயுற்று அடராமல், நொந்து மனம் வாடாமல், நாமும் பாயிர் கிடவாமல், பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி இறைவா உன் சீரடிக்கில் வைக்க வேண்டும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.